வணக்கம். அன்பானவன் அசராதவன் அடங்காதவன் ட்ரிபிள் ஏ படத்தோட விமர்சனத்தில் வந்திருக்கேன். இந்த படம் பார்த்ததே வந்துட்டு பெரிய பயங்கர போராட்டத்துக்கு பின் தான் பார்த்தேன். 8 ஷோ கேன்சல், அப்புறம் 11க்கு போயிட்டு 11 ஷோ டிலே ஆகி 12-15க்கு தான் போய் பார்த்தோம். பார்த்துட்டு அப்பா ஏண்டா வந்தோம் அப்படின்ற அளவுக்கு வந்து இயக்குனர் ஆதித்ய ரவிச்சந்திரன் வந்து எடுத்து வச்சிருக்காரு. சிம்புக்கு இதெல்லாம் தேவையா என்ன அப்படின்னு தெரியல. படம் பார்க்க வந்த சிம்பு ரசிகர்களே வந்து நொந்து போய் போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் படம் முடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மைக்கேல் ஃபுல்லாக சக்கு 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 பச்சக்கு பச்சக்கு பச்சக்குன்னு குத்துறாரு. ரவுடி கேட்டா ரவுடி எதுக்கு குத்துறாரு, ஏன் குத்துறாரு அதெல்லாம் வந்து கிடையாது. அதுக்கு எது ஸ்டோரி இருக்கா அப்படியும் கிடையாது. அவருக்கு வந்து ஒரு தலைவன் காட்டுறாங்க. அவன் வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே இப்படி இருக்கான். அவன் எது கொல்ல சொல்றான்னு தெரியல. ஒரு பாட்டுக்கு போறாரு, பச்சக்கு 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 பச்சக்குன்னு கொள்றாரு. அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா வந்துட்டு இது பஞ்ச் டைலாக்கு. அதாவது நினைச்சிருப்பார் போல தெரியுது இயக்குனர். பஞ்ச் லைனாக்கா வச்சோம்னா சிம்பு ரசிகர்களுக்கு பிடிச்சது மாதிரி வச்சோம்னா படத்தை ஓட்டி போவாங்க அப்படின்னு நினைச்சிருப்பாரு. அதை காட்டி ஒரு பெரிய படம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா வந்து சிம்பு பேசுறது மாதிரி இல்லை. திரிசா இல்ல நயன்தாராவில் வந்துட்டு நம்ம ஜிவி பேசுறாப்ல இல்லையா, அதே மாதிரி ஏய் சொல்லு அந்த மாதிரி ஒரு டைலாக்ஸா நிறைய வந்துகிட்டு இருக்கு. சரி, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு வழியா முடிச்சுட்டாங்க. செகண்ட் ஹாஃப்லயாச்சும் ஒரு நல்லதா போடுவாங்க அப்படின்னு பார்த்தா அஸ்வின் தாத்தா இறக்கி விடுறாரு. அஸ்வின் தாத்தா எப்படி திடீர்னு வந்தாருன்னு தெரியல. துபாய்க்கு போறதா காட்டுறாங்க மைக்கிள். அஸ்வின் தாத்தா வர்றாரு. அவர் பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து பச்சக்கு பச்சக்கு பச்சக்குன்னு குத்திட்டு தெரிஞ்சாரு. செகண்ட் ஹாஃப்ல அஸ்வின் தாத்தா வந்து பச்சு பச்சு பச்சுன்னு வந்து லவ் பண்ணிட்டு திராரு. 70 வயசு தாத்தா 25 வயசு பிள்ளை தமனாவை லவ் பண்ணிட்டு திராரு. அது லவ்வும் பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு பயங்கர பஞ்ச் டைலாக்கு. முடியல ஏண்டா அப்படின்ற அளவுக்கு நடுக்கத்தை உண்டு பண்ணி விட்டாங்க. ரசிகர்களே பார்த்தீங்கன்னு வச்சுங்க, தேட்டர்ல இன்னைக்கு ஹவுஸ்ஃபுல். ஆனா ரசிகர்கள் கப்பு சிப்புன்னு இருந்தாங்க. இப்ப இருந்தா வந்து அப்புறம் எப்படி படத்தை பார்ப்பாங்க? கதையே இல்லை. கதை எங்கடா இருக்குன்னு தேடிக்கிட்டு இருந்தா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா பச்சக்கு பச்சக்குன்னு குத்துறாரு. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா பச்சு பச்சுன்னு லவ் பண்ணிட்டு தர்றாரு. எதுக்கு லவ் பண்றாரு? தமன்னா இவ்வளவு வயசு வித்தியாசத்துல லவ் பண்றாரு. சரி, அதுக்கு ஏதாச்சும் ஒரு ரீசன் வைக்கணும். அதுவும் கிடையாது. சரி, படத்தை வந்து எப்படி முடிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க டயத்துல இப்ப திடீர்னு முடிஞ்சு வச்சு பார்ட் 2 வரும் அப்படின்னு சொல்லி விடுறாங்க. பார்ட் 2 வந்துச்சுன்னு வச்சுக்க, ரசிகர்களே தேட்டரை கொளுத்திக்குவாங்க பாத்துக்கங்க. அந்த அளவு கடுமையான கோபத்துல இருந்தாங்க. ஏன்பா சிம்பு வந்து ஒரு நல்ல ஒரு உழைப்பாளி, ஏன் இப்படி கதை ஒரு பொண்ணுக்காக அந்த கதையை செலக்ட் பண்றாரு? ஒருவேளை வந்து நல்ல கதை ஒரு நடிக்க போகாதனால வந்துட்டு பாதிலேயே வந்து முடிச்சு விட்டு சரி இருக்கதே ரிலீஸ் பண்ணி விட்டுறலாம், பார்ட் 2 போட்டு வந்து திருநீர் அடிச்சு விட்டுறலாம், அதுக்கப்புறம் வந்து பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு விட்டாங்களா என்னன்னு தெரியல. அதுவும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் சிம்பு அவர் உடம்புக்கும் இதுக்கும் வந்து சம்பந்தமே கிடையாது. சிம்புவா இது அப்படின்ற ஒரு மொமெண்ட்டை உண்டு பண்ணி விட்டாங்க. இந்த படத்துல வந்து ஒரு மனசை தேதிக்கிறது என்னன்னா வந்துட்டு யுவனோட சாங்ஸும் பிஜிஎம் தான். அதுவும் பாத்தீங்கன்னா அதுல டான்ஸ் எல்லாம் வந்துட்டு சிம்பு தான் டான்ஸ் எந்த பாட்டை கொடுத்தாலும் பின்னி படல் எடுப்பாரு. ஆனா அவங்க அப்பா டிஆர் மாதிரியே வந்துட்டு ஆடிக்கிட்டு இருக்காரு. கையையும் தலையும் மட்டும் ஆட்டிக்கிட்டு இருக்காரு. உடம்பு ஆட்ட காணும். ஏன்னா உடம்பு பெருத்து போயிருக்குல்ல, எப்படி ஆட்ட முடியும்? ரொம்ப பரிதாபமா இருந்துச்சு சிம்புவை பாக்குறப்ப படத்துல. கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு நடிகர். சின்ன பிள்ளைல இருந்து வந்துட்டு கஷ்டப்பட்டு அடிச்சு வந்திருக்காரு. அதை தக்க வைக்கணும்னா ரசிகர்கள் இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு ரசிகர்கள். படம் வந்து ஃப்ரீக்வெண்டா விடுறது இல்லை, அப்புறம் வந்து அவ்வளவு ரசிகர்கள் வந்திருக்காங்க. அதெல்லாம் வந்து தக்க வைக்கணும்னா சிம்பு நல்ல கதையை சூஸ் பண்ணணும். அதுவும் வந்து கரெக்டான டயத்துக்கு வந்து இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணணும். அதுதான் வந்து ரசிகர்களா வந்து கேட்டுக்கிறாங்க எல்லாருமே. வந்துட்டு கண்டிப்பா ஃபியூச்சர்ல வந்து நல்ல கதையா நல்ல படமா சூஸ் பண்ணுவான்ற நம்பிக்கை இருக்கு. இந்த படத்துக்கு வந்து 5க்கு என்னோட மதிப்பெண் பார்த்தீங்கன்னா 1. அதுவும் வந்து இந்த படம் எடுத்திருக்காங்களே அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காண்டி 5க்கு 1 கொடுப்பேன். என்னோட இந்த விமர்சனம் பிடிச்சிச்சுன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க உங்க நண்பர்களாக ஷேர் பண்ணுங்க. நன்றி.